ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிப் vlog. டுடே வந்து நம்ம இங்கே ஜித்தாவில் இருக்கிற ஒரு கடல சந்தை தான் விசிட் பண்ண போகிறோம். இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நம்ம திங்ஸ்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க, அந்த டேட் எண்டு, அந்த எண்டில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. போகிற வழியில் பார்த்தா ஒருத்தர் பைக் சாகசம் செஞ்சு கொண்டிருக்காரு. பாருங்கள் எப்படி வீட்டில் தூக்கிட்டு போயிட்டுருக்காருன்னு. யாருன்னு தெரில ஒருத்தர். ஓகே, நல்லா சிறப்பாக பண்ணாப்புல. சரி வாங்க நம்ம அப்படியே மார்க்கெட்டை நோக்கி நடைய கட்டுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் மார்க்கெட். ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. இது வந்து சும்மா ஒரு திருட்டு சந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். காய்கறி, அது மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள், இது அனைத்தும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச விலையில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தா ஹம்தானியா இருக்குது தெரியுமா, ஹம்தானியில் தான் இருக்குது. ஆனால் இது ஒரு பாலைவனம் மாதிரி ஏரியா. அதுக்குள்ளே கொஞ்சம் மறைமுகமாக இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. காய்கறி, உயிர் கோழி, நாட்டுக்கோழி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஷூ, சாக்ஸு, பழைய செகண்ட் ஹேண்ட் திங்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, யூஸ்டு ஐட்டம், இது எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி டூல்ஸு, இந்த கத்திரிக்கோல், இந்த மாதிரியான திங்ஸும் இங்கே வந்து கிடைக்கும். ஒரு 2 ரியால் 1 ரியாலுக்குலாம் கத்திரிக்கோல் வாங்கலாம். இங்கே தான் நம்ம வந்து கத்திரிக்கோல் வேணுன்னா வந்து இங்கே வாங்கிக்கிறது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நீட்லாம் இருக்காது. இது என்னடா நம்ம இந்தியாவோட மோசமாக இருக்கும் இந்த ஏரியா. உங்களுக்கே தெரியும் பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆளுங்க தான். ஃபுல்லாக குப்பையை இங்கேயே போட்டு போயிடுறது. ஸோ இங்கே வந்து போகிறது சேஃப்டியும் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து போலீஸ் வந்து வருவாங்க, வந்தால் எல்லாத்தையும் போட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துக்கு போகணும். இது மாதிரி இடத்துகளில் போய் பிடிச்சா கண்டிப்பாக ஊருக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து விசிட் பண்ணணும். அனைத்து விதமான பொருள் இங்கே கிடைக்கும். டிஷர்ட்டு, பேண்ட்டு, இது பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் டூல்ஸ் ஷாப். இது டூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே 2 ரியால் 3 ரியாலுக்கு நம்ம கேட்குற விலைக்கு தூக்கி கொடுத்துருவாங்க. அது மாதிரி நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக. ஸோ யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது என்னோடய லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் தான் இருக்குது. பட் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த கையில் ஒரு வச்சுருக்கா பாரு, இந்த கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால் தான். அதிகபட்சம் 1.5 ரியால் 2 ரியால் சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்தால் நம்ம அப்படியே மார்க்கெட்டில் அப்படியே ஒரு பேச சுத்துறது அப்படிங்கிறத வந்து மாதிரி ஊரில் வியாழக்கிழமை யூஸ் பண்றதா யூஸ் பண்றதுதான். 5 ரூபாய் கூட தான் வாங்கிவான். பொருட்படுத்தாம மக்கள் இருக்காங்க. அதுவும் ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். அதுவும் ரெண்டுமே ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். அதிகமா இருப்பாங்க. ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அதிகமா போட்டிருப்பாங்க. வேலை செய்யதான் தெரியல, நான் தான் பிரச்சனை. அவன் சொல்லுவான் அப்படியே அந்த கருவைக்குள்ள பூந்தத இந்த ஒரு கருவைக்குள்ள பூந்தது. இது என்ன? இது ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். அந்த இது முடிய இது நேர்படுத்துறதுண்ணே. ஆமா, நேர்படுத்துறது. என்ன भाई साहब கண்டமா இருக்கு. அதான் 5 ரூபா போயிட்டு வந்துடுறான்.
மாம்பழம்லாம் வச்சுருக்காங்களா? வாழைப்பழம். எல்லாம் அடிப்பாயிட்டில் வச்சுங்க. என்னது? அதாவது எடுக்கிற மாதிரி கும்பலாக இருந்தா மறுப்பாளருக்கு மாதிரி பாம்பு விட போகிறோம் உள்ள சந்தையில். காத்தனா Salo এখানে কেন হে ये कितना का? हाँ मोटा का तो बोलो आप बोलो। जैसे எங்கே அப்படியே போயிட்டே இருக்கீங்க? அதான் பார்த்துட்டு போக வேண்டியதான். பார்க்குறோம் ஸ்டாண்டு கண்டு பாருங்க, மொபைல் ஸ்டாண்டு. சூப்பர் சின்னதா شوية طويل ما فيها؟ ها؟ شوية طويل فيه؟ هذا طويل طول قصير طويل قصير كله. أنا வச்சிருங்க வச்சிருங்க. ايوه وانت வாங்க பெருசாக வேணும், அது வேணாம். இந்த பிளாஸ்டிக் சேர், உட்கார சேரு வாங்கலேன். அது எவ்வளோங்கிறேண்ணா? 5 ரூபா கூடான்னு கேளுங்க. 20 ரூபா வாங்குறான் பெப்புண்டை. அதை வச்சுருக்கான் பாருங்க, கருப்பு சிவப்பு சேரு இழுத்துட்டு உட்கார்ற மாதிரி. கேளுங்க, சும்மா 5 ரூபா 10 ரூபா வாங்கிடுவான். क्या 20 रियाल बोल रहे? तो बंद करके देखो। देखे दो कम करके ले लो। भाई सोइए, ये सोइए आराम से बैठने से कब हाँ भाई भाई पानी पानी ए पानी हाँ ये 60 पानी दो 60 रियाल पानी 2 रियाल दे दो। என்ன எவ்வளோங்க? 5 ரூபா கொடுக்கலாம். 10 ரூபா கொடுக்கலாம். தண்ணுக்குள்ள வெள்ளம் ஆ கேளுங்க, 10 ரூபா எடுத்துக்கோ. 10 ரூபா 10 ரூபா வேணாம், 15 ரூபா வேணும். கூட 10 ரூபா கூட ஆ 10 ரூபா கூட ஆகும். அதுக்கு மேலே வேணாண்டு வந்துடுங்க. அப்படியே முன்னாடி அந்த இதை மட்டும் ஸ்டாண்ட் மட்டும் பார்க்குறேன். ஆமாம் அப்படி நடப்போம். ஏறு மாட்டில்
அப்படியே மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கீங்க அதெல்லாம். அக்கா போயிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. இதுக்குள்ள பூந்து எங்கிட்ட வந்துடுமா? வராங்க ஃபாதர். பாம்பு கும்பு சுத்தாம எதுவும். முயலா? இங்க வா.